நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 861 காலத்துக்கான தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருந்து காம்பனேட்டிவ் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணத்திலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் எனிவேன் தமிழ்நாடு. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி ரேட்டு, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டெஸ்டர், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, டிராட்ஸ்மேன் கிரேட் 3, ஹாஸ்டல் சூப்பரிண்டெண்டன்ட், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஹைவே டிபார்ட்மெண்ட், ஜூனியர் டிராஃப்ட்மேன் ஆஃபீஸர், ஹிந்து ரிலீஜியன் அண்ட் சேரிட்டபிள் என்ட்ரோமெண்ட், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் ஓவர்சியர், சர்வேயர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், சூப்பர்வைசர் வீவிங், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் லேப், டெக்னிக்கல் மோட்டார் ஆட்டோ மெக்கானிக், டெக்னீஷியன் பாய்லர், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் லேப், டெக்னீஷியன் ஆப்ரேஷன், டெக்னீஷியன் ரீஃப்ரிஜரேஷன், டெக்னீஷியன் டயர், டெக்னீஷியன் வெல்டிங், டிராஃப்ட்ஸ்மேன், ஃபீல்டு சர்வேயர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 800+ போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலையை பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த போஸ்ட்டு தகுந்தா போல் நீங்கள் அப்ளை பண்ணி வேலை வாய்ப்பு வாங்கிக்கலாம். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புன்னு சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,500 தொடங்கி 63,500 வரைக்கும் பெர் மந்த் சேலரி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், பேப்பர் 1 பேப்பர் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 ரூபாயும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் வந்து ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எஸ்சிஐ கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து ஃபுல் எக்ஸம்டட். இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. பிசி பிசிஎம் எம்பிசி டிசி இவங்களுக்கு வந்து 3 ஃப்ரீ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் போஸ்ட்டுக்கு வந்து 2 ஃப்ரீ சான்ஸ் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலம் தான் வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/8/2024 ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/9/2024 செப்டம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்து பேப்பர் 1 எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து 9/11/2024 நவம்பர்லேருந்து தொடங்கி, பேப்பர் 2க்கு வந்து 11/11/2024 தொடங்கி 14/11/2024 நவம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபீஸ் வெப்சைட் மற்றும் அபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கஸில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட எதாவது டவுட்னையும் கிளியர் பண்ணிக்கலாம்.